ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ரைஹானா வ்ளாக்ஸ். டைம் வந்துட்டு 9:35 மேலே ஆயிடுச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ சாண்ட்விச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு ரைஸ் தான் வச்சுருந்தேன், அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாண்ட்விச் வச்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ வெஜ்ஜு சாண்ட்விச் தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஆனியன் தான் ஸ்லைஸாக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். சாண்ட்விச்சுக்கு ஆனியன் தானே ரொம்ப முக்கியம், அதனால் அதையும் ஸ்லைஸாக நைஸாக கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா வந்துட்டு குக்கும்பரும் ஒன்று எடுத்து ரவுண்டாக நைஸாக கட் பண்ணி வச்சாச்சு. கட்டிங் போர்டெல்லாம் கிடையாது, எப்போவுமே நம்ம கையால் தான் எப்போவுமே கட் பண்ணுறது. கட்டிங் போர்டெல்லாம் எடுத்து கழுவி அதில் வச்சு கட் பண்ணுறதுக்கு நம்ம கையாலே கட் பண்ணிட்டு போயிடலாம். அதுதான் ரொம்ப ஈஸியும் கூட. அப்புறமா டொமேட்டோவும் ரவுண்டாக கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா கேப்சியம் வந்துட்டு பாதி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ப்ரெட்டு வந்துட்டு பெரிய ப்ரெட் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், ஆனால் வந்துட்டு சின்ன ப்ரெட் தான் கிடச்சதுனால அதை வச்சு சாண்ட்விச் செய்தாச்சு. சாண்ட்விச் வைக்கிறது பெரிய ஒர்க்கெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். அதனால் நம்ம ஃபஸ்ட்டே வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டாலே ஈஸியாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். சாண்ட்விச் வந்துட்டு கடையில் வாங்கினா ரேட்டாகவும் இருக்கும், அப்புறம் நமக்கு ஸ்டொமக்குக்கு ஃபுல்ஃபில்லும் ஆகாது. அதனால தான் நான் வீட்டிலே செஞ்சிட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக்கி வச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு மயோனைஸும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா வந்துட்டு ப்ரெட்டும் பிரித்து ஒரு தாளால் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா ப்ரெட் ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு மயோனைஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆனியன், அதுக்கு மேலே வந்துட்டு குக்கும்பர், அதுக்கு மேலே டொமேட்டோவும் வச்சுக்கிட்டு கேப்சிகமும் வச்சுக்கிட்டு மேலே வந்துட்டு கொஞ்சமாக பெப்பர் பொடி தூவிக்கிட்டேன். சீஸ் வைக்கலை, சீஸ் கிடைக்காததுனால சீஸ் வைக்கலை, சீஸும் வச்சா நல்லா இருக்கும். ஸோ இவ்வளவும் வச்சுட்டு செட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா எல்லா ப்ரெட்டையுமே இந்த மாதிரியே ரெடி பண்ணி வச்சாச்சு. சீஸ் வைக்காட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம மயோனைஸ் வைக்கிறதுனால டொமேட்டோ கெச்சப்பும் யூஸ் பண்ணுறதுனால சாண்ட்விட்ச் நல்லா தான் வரும். எல்லாமே ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சாச்சு. என்னுடைய சாண்ட்விச் மேக்கர் வந்துட்டு கொஞ்சம் ஒட்டி பிடிக்கும், அதனால் வந்துட்டு கொஞ்சமாக நெய் வந்துட்டு அதில் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறமா சாண்ட்விச் மேக்கரில் ப்ரெட்டை வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பரான ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிட்டு அப்புறம் என்ன சாப்பிட வேண்டியது தான், மயோனைஸும் கெச்சப்பும் எல்லாம் வச்சு சாப்பிட வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறமா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.